இலக்கியா சொல்கிறது தான் கரெக்ட். ஜானகி இலக்கியாவையும் ரேவதியும் பார்த்துட்டு இந்த மாதிரி நீ வந்து ரேவதியை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறது தான் நல்லது, வீட்டில் வச்சுக்கிறது நல்லதா எனக்கு படலமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இலக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து, அதனால அவங்க இங்கேயே சேஃபாக இருந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் கார்த்திக் ரொம்ப ஃபெடப்பாக இருக்கிறதையும் பார்த்துட்டு கௌதம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத விசாரிக்கிறாரு. ஸோ கார்த்திக் அங்கே நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்கிறாங்க. அஞ்சலி வந்தது, நம்ம பிரியாவை இன்சல்ட் பண்ணுறது எல்லாமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ ரேவதியை வீட்டில் வச்சு பார்த்துப்பாங்களா, இல்ல அஞ்சலிக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ண போறாங்க, கார்த்திக்கும் பிரியாவுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை எப்படி கண்டினியூ பண்ண போறாங்கன்ற எல்லா விஷயத்தையும் மிஸ் பண்ணாம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரேவதி ரொம்ப சீரியஸா இருக்கா போல இருக்கு. அவளை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடலாம். இல்ல அத்தை, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஆபத்து, அதனாலதான் பாதுகாப்பா இருக்கட்டும்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். டேய் கார்த்திக், பிரியா கிட்ட உன் விருப்பத்தை சொல்லணும்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனல, சொன்னியா இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.